நான் என் பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்க பையன், இப்போ என் புருஷன். கமெண்ட் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏய், உன்னை நான் அமைதியா இருன்னு சொன்னேன். நீங்க என் புருஷனை புடிச்சு கேள்வி கேட்பீங்க, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? கௌதம், உன் வீட்டு ஆளுங்க வந்ததும் நீ அமைதி ஆயிட்ட. ஆமாமா, பூஜாவை நானும் லவ் பண்றோம். அம்மா ரொம்ப நல்ல பொண்ணுமா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. யாரு இவளா? இவ நல்ல பொண்ணா? திருட்டுத்தனமா உன்னை கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிருக்கா. இவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா? முதல்ல நீ வாடா என் கூட. அம்மா என் புருஷன் சட்டையில இருந்து கையெடுங்க. ஏய், நிறுத்துடி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் பையன் மனச கலைச்சு கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தை நிம்மதியை தொலைச்சுதல. ஆமா, ஊர்ல இல்லாத பொல்லாத குடும்பம். அண்ணாமலை குடும்பம்னா அப்படியே பேரை கேட்டதும் நாங்க அப்படியே பயந்து நடுங்கணுமா? நாங்க லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப சொல்றேன், உங்க அண்ணாமலை இல்ல, எங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சாரி. போங்க, போய் உங்க அண்ணாமலை கிட்ட சொல்லுங்க. என்னடி சொன்ன? யார பார்த்து கை நீட்டி பேசுற? என்ன கௌதம், உங்க சித்தி என்னை இப்படி அடிக்கிறாங்க, நீ அமைதியா இருக்க? சித்தி,